சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம் விசில் அடிச்சு வண்டியில ஏறுன்னு சொல்வாரே பிரபுதேவா, அந்த கதையா தாங்க ஆயிப்போச்சு. இப்ப கோட்டையிலேயே இப்ப ரொம்ப 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 பிஸி சபாநாயகர் ரூம் தான். மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் வரிசையா எம்எல்ஏ வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜேசிடி பிரபாகரன் கிட்ட இந்த கையில ராஜினாமா கடிதம், ஆதவ் அர்ஜுனா கிட்ட அந்த கையில உறுப்பினர் கார்டு. ஜெருகண்டின்னு இப்ப அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையாவும் வந்து சேர்ந்துட்டார். குதிரை பேரம், கழுத பேரம்னு யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனா வந்து சேர்ந்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. விஜய் கூட எங்களுக்கு இரண்டாம் பட்சம் தான். திமுகவை தோற்கடிப்போம்னு சொல்லி தானே எங்களை எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க சொன்னீங்க. ஓட்டு வாங்கி நாங்க எம்எல்ஏ ஆன பிறகு அந்த திமுகவோட போய் கூட்டு சேர்க்க பாக்குறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் கேக்குறாங்க. கட்சி தாவல்ல இது வருமா, இது அரசியல் அறமா அப்படின்லாம் நியாயவான்கள் 1000 அரசியல் பேசலாம். டேவிட் கோலியாத் கதை தான் இப்ப நடக்குது. இந்த பையன் நேத்து அரசியலுக்கு வந்த ஆளுன்னு நீங்க கிண்டல் அடிச்ச விஜய் தான் இந்த சதுரங்க வேட்டையை ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்றைய வரவு இத்தனை பேருன்னு தினம் தினம் கோட்டைக்கு வெளியில ஸ்கோர் போர்டு தான் மாட்டணும் போல. இது என்ன அநியாயம்? இத்தனை தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தா நாடு எப்படி அந்த செலவை தாங்கும் அப்படின்ற கேள்வியும் நியாயம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபுல் மெஜாரிட்டிக்கு விஜய் 10 சீட் கம்மியா வந்த உடனே நீங்க எல்லாம் தானே கேலி கிண்டல் பண்ணீங்க. சினிமால நடிச்ச ஜோரோட சவால் விடுறாரு, சீட்ல உட்கார்ந்த உடனே திணற போறாரு அப்படின்னு நீங்க எல்லாம் தானே அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க. மெஜாரிட்டி கிடைக்காம விஜய் இப்படி திணறுவாருன்னு தெரிஞ்சா வீட்டுல 2 ஓட்டு சேர்த்து போட்டிருப்போமே அப்படின்னு பேசுறது உங்க காதல வேலையா? அம்சமா அமைச்சரவையில உட்கார வச்சு அழகு பார்த்தாலும் ஆதரவு கொடுத்த கட்சிகள் எத்தனை நாள் கூட இருக்கும் அப்படிங்கறதுல விஜய்க்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. மாநில நலனுக்காக டெல்லிக்கு போய் மோடியை பார்த்தாலே அதை வச்சு 1000 கேள்வி கேட்கும் கம்யூனிஸ்ட். அறநிலையத்துறைக்கு ஒரு ஐயர் அமைச்சரா போட்டதுக்கு இன்னைக்கு சும்மா இருக்கிற விடுதலை சிறுத்தை நாளைக்கே நாக்கல பல்ல போட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். நாகூர் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு சிஎம் போனா சும்மா இருந்துட்டு செந்தில் வேலவன் கோயிலுக்கு போனா மட்டும் இதே சிறுத்தைகள் சீறிக்கிட்டு வரலாம். கைய குலுக்கி கண்ணீரோட தேங்க்ஸ் சொல்ற தமிழ்நாடு காங்கிரஸ் நாளைக்கே காவிரி பிரச்சனையில வேற ஸ்டாண்ட் எடுக்கலாம். முடுக்குன்னா கோவம் வந்து முஸ்லீம் லீகை கூட 3 அடி தள்ளி போய் நிக்கலாம். இப்படி ஓலா ஊபர் சக்கரத்தை நம்பி மட்டுமே ஊருக்கு போறதை விட இந்த கார்ல போற பயணம் தான் சுகமானதுன்னு ஏன் விஜய் முடிவெடுக்க கூடாது? சிட்டிக்க போட்டவனே ஓடி வந்து ஒட்டிக்கிட்டு இந்த கட்சிகள் எல்லாமே நாளைக்கே சண்டை வந்து பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு ஓடி போயிடாதுன்றது என்ன நிச்சயம்? அடுத்த 6 மாசத்துக்குள்ள எத்தனை தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனை தொகுதிகள்ல நாங்க தான் ஜெயிப்போம்னு அடிச்சு சொல்றாங்க விஜய் ஆட்கள். மக்கள் விஜய் மேல வச்சிருக்க வெரி குட் இமேஜ் அதுக்குள்ள எப்படியாவது கலைச்சே போட்டுறணும்னு சபதமே போட்டிருக்கு எதிர்கட்சிகள். பாசியும் தூசியும் படிஞ்ச பில்டிங்க தான் பழைய ஓனர்கள் தங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்றத முதல்வர் மறந்துடக்கூடாது. பார்த்து கால வைக்கணும், பக்குவமா மூச்சை இழுக்கணும். ஒரு பக்கம் சாணக்கியன் மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் சந்திரகுப்தன் மாதிரி கத்தி சுத்தணும். பயிர்கடன்ல ஆரம்பிச்சு மத்த பல விஷயங்களுக்கும் திமுகவும் அதிமுகவும் ஜெராக்ஸ் மாதிரி ஒரே அறிக்கையை விடுறாங்க அப்படிங்கறத பார்த்திருப்பாரு விஜய். ஒர்த்தான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். வீணா உசுப்பேத்துற கேள்வியை புறந்தள்ளணும். வாய கிளறி வார்த்தையை புடுங்கி அதை வச்சு அரசியல் பண்றதுல அசகாய சூரங்க நம்ம ஆளுங்க. அதனால முதல்வர் விஜய் இப்ப கையில் எடுக்க வேண்டிய ஃபார்முலா எல்லாம் அமைதி அமைதி அமைதியோ அமைதி, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷனோ ஆக்ஷன்.